வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஒரு ஸ்டூடியோ வச்சுருக்கீங்களோ இல்லைனா வீட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்களே உங்களுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்டூடியோ வச்சுருந்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இமேஜ் ஃபோட்டோ எடுத்துட்டிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டூடியோ வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பின்னாடி வந்து பேக் ட்ராப் வச்சு தான் எடுப்பீங்க. பிளெயின் பேக் ட்ராப் லைக் வந்து ஒரு ப்ளூ கலர் மேட்டு வச்சு எடுப்பீங்க, இல்லைனா ஒயிட் வச்சு எடுப்பீங்க. இதுதான் நீங்கள் வீட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா செவத்தில் பின்னாடி வந்து செவர் இருக்கிற மாதிரி பிளெயின் பேக்ரவுண்டை வச்சு எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் செவத்தை ஒட்டி நிற்கக்கூடாது, ஏன்னா உங்களோட ஷேடோ வந்து செவத்தில் விழும். அப்போது நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு 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 மீட்டர் வந்து தள்ளி நின்று எடுங்க. உங்களோட ஷேடோ வந்து செவத்தில் விழாத மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி கட் பண்ணணும். ஸோ நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ குயிக் செலெக்ஷன் டூலை நான் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணுவோம். லைட்டாக பெயிண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்டு செலக்ட் ஆகும். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் செலக்ட் ஆகும். இப்போ இந்த இயரிங்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணணும். ஸோ சிலது செலக்ட் ஆகாமல் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அன்வான்டாக சிலது செலக்ட் ஆகிருக்கும், அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம லேசர் டூல் எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த இடம்லாம் எனக்கு தேவையில்லை. லேசர் டூல் எடுத்துகிட்டு இங்கே கொண்டு வந்துட்டு ஆல்ட்டை பிடிச்சிங்கன்னா லேசர் டூலில் ஒரு மைனஸ் மார்க் வரும். மைனஸ் மார்க் வந்து அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான டூலாக மாறிடுச்சு. ஸோ என்னோடய செலெக்ஷனை எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த இடம்லாம் தேவை அப்படிங்கும்போது லேசர் டூலில் வந்து ஷிஃப்ட்டை அமுக்குனிங்கன்னா ப்ளஸ் வந்துடுது பார்த்திங்களா. ப்ளஸ்னால் அது ஆட் பண்ணோம். ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் ஆட் பண்ணணுமோ ஆட் ஆகிரும். ஸோ இங்கெல்லாம் செலக்ட் ஆகாமல் இருக்குது, அதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இயரிங்ஸில் இங்கெல்லாம் செலக்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இங்கே உள்ளே வந்து எனக்கு தேவையில்லை, இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஆல்ட்டு பிடிச்சி. ஓகே, இப்போ எனக்கு செலெக்ஷன் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஷிஃப்ட்டு F6 அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு ஃபெதர் வந்து ரேடியஸ் வந்து ஃபெதர் செலெக்ஷன் வந்துடும். இதில் வந்து ரேடியஸ் வந்து 3 கொடுத்துங்க, இது ஓகே கொடுத்துங்க. இப்போது கண்ட்ரோல் ஜே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் மட்டும் தனியாக வந்துடும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க, உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் லேயராக வந்துடுது. இப்போ எனக்கு க்ராப் டூல் எடுத்துக்கிறேன். க்ராப் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே போய்ட்டு எனக்கு வந்து வித்து ஹைட் ரெசல்யூஷன் இருக்கணும். இதில் போய்ட்டு 1.5 ஸ்பேஸ் இன்ச் IN, இங்கே வந்து 2 ஸ்பேஸ் IN 2 இன்ச் கொடுத்துக்குங்க. ரெசல்யூஷன் வந்து 200 இருக்கணும். இங்கே வந்து பிக்சல் பர் இன்ச்சு மாற்றிக்குங்க. ஓகே, இங்கே போய்ட்டு 200. ஸோ பிக்சல் பர் இன்ச்சு மாற்றினாக்கில் இங்கே இன்க்ரீஸ் ஆகும். இதை வந்து 200 கொடுத்துங்க. ஓகே, இப்போது அவங்களுக்கு வந்து உங்களுக்கான சைஸ் கிடச்சிது. இப்போ இந்த சைஸை வந்து நம்ம சின்னதாக்கணும். ஏன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் நம்ம சின்னதாக்கிட்டு இந்த இமேஜை வந்து உள்ளே கொண்டு வரணும். இந்த க்ராப் வந்து அப்படியே தான் இருக்கும், நம்ம இமேஜை தான் மூவ் பண்ணிக்கலாம். நம்ம இமேஜ் எப்படி வேணாலும் மூவ் பண்ணலாம். ஸோ இமேஜை மூவ் பண்ணி கரெக்டாக வச்சுங்க. உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணுமோ இதை பார்த்தாவே தெரியும். இந்த இமேஜுக்குள்ளே உள்ளது மட்டும் தான் உங்களுக்கு ஃபோட்டோவாக வரும். இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, இந்த கண் வந்து இந்த 2 கிரிட் லைனுக்கு இடையில வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கரெக்டாக வரும். ஏன்னா ஷோல்டர் கரெக்டாக கட் ஆகும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும் போதும் கரெக்டாக நேராக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ ரொம்ப இது வந்து செட் ஆகும். இந்த சின் வந்து ரொம்பவும் மேலே பார்த்து இல்லாமல் கரெக்டாக நேராக பார்த்து சின் டவுன் பண்ணி ரொம்பவும் டவுன் பண்ணிடாமல் ஸ்ட்ரைட்டாக பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஸோ ஃபோட்டோ எடுக்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஓகே, ஒன்ஸ் இது பண்ணிவிட்டு இங்கே வந்து இது செலக்ட் ஆகிருக்குன்னு பார்த்துங்க. டெலிட் க்ராப்டு பிக்சல், தென்
இதை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா என்ட்ரு தட்டினாவே இது க்ராப் ஆகி கரெக்டாக வந்துடும். ஸோ கண்ட்ரோல் 0 அமுக்குனீங்கன்னா கரெக்டாக வந்துடுது, உங்களுக்கு ஆக்சுவல் ஃபோட்டோ வந்துடும். இப்போ கண்ட்ரோல் மைனஸ் வச்சு நான் இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். இப்போது இதுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் கலரில் போய் இது அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போய் சாலிட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஒயிட் செட் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து ப்ளூ கலர் கேட்பாங்க. உங்களுக்கு கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ இல்லை உங்கள் எனக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ப்ளூ கலர்னால் இந்த ப்ளூ கலரில் வச்சுக்கோங்க. லைட் ரொம்ப டார்க் ப்ளூ வைக்காதீங்க, லைட் ப்ளூ வச்சு கொடுத்துங்க. நார்மலாக மேக்ஸிமம் இப்போ எல்லாமே ஒயிட் கலர் தான் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ பாஸ்போர்ட் அண்டு விசா ப்ராசஸ்க்கு எல்லாமே ஒயிட் தான் கொடுப்பாங்க. சில நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த வந்து விசாவுக்கு ப்ராசஸோ இல்லை விசா ப்ராசஸ்க்கு வந்து இமேஜ் சைஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து க்ராப் பண்ணும்போது கொடுத்தோம்னா அந்த சைஸில் கொடுத்து மாற்றிங்க, என்ன சைஸ் கேட்குறாங்களோ அதை. பட் நார்மலாக பாஸ்போர்ட் சைஸ் போட்டோன்னா இப்போ நம்ம பண்ணுற ப்ராசஸ் தான், நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஓகே, ஒயிட் கொடுத்துட்டு ஓகே. இப்போ இதை எடுத்து கீழே விட்டுக்குங்க. இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிக்கிறோம். இதை வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி மேலே உள்ளதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்திங்கன்னா இது 2 லேயர் மெர்ஜ் ஆயிரும். இப்போது இதுக்கு வந்து ஒரு பார்டர் கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் T கொடுத்துங்க, T ஃபார் ட்ரீ. கண்ட்ரோல் T கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வரும். இதில் வந்து இந்த செயினை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. செயின் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 90% கொடுத்துக்குங்க. 90 கொடுத்திங்கன்னா ஹைட்டு வித்து 90 வந்துடும். இது சின்னதாகிடுச்சு. இப்போ இது ஓகே கொடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். இதை எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிட்டு இங்கே வந்து ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து 2 கொடுத்துங்க. இது பொசிஷன் வந்து அவுட் சைட், ஒபாசிட்டி 100, கலர் வந்து பிளாக், 2 அவுட் சைட் பிளாக், இது 100. ஓகே, இதுதான் செட்டிங். இது ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து வந்துடும். தென் எகெயின் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணணும். சாலிட் கலர் ஒயிட். ஓகே, இதை எடுத்து கீழே விட்டுருங்க. இப்போ இதை எகெயின் ஷிஃப்ட்டை பிடிச்சி ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ. ஸோ உங்களுக்கு 2 மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸு இமேஜ் வந்துடுச்சு. இப்போது நீங்கள் ஒரு ஸ்டூடியோ ஓனர்னால் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. பிஎஸ்டியாவோ இல்லை வந்து ஜேபக்காவோ சேவ் பண்ணி வச்சுங்க. எப்படின்னா இன்னைக்கு டேட் போட்டு _001 இப்போ மொதல் கஸ்டமர்னால் 001 4 டிஜிட் வச்சுக்கோங்க. 0001 கொடுத்துங்க, 0002 கொடுத்துங்க. ஸோ இந்த 0001 கொடுக்குறீங்களா, இந்த ஃபைல் நேமை வந்து உங்களோட அந்த பிரிண்ட் போட்டு ஒரு கவரில் வச்சு கொடுப்பீங்களே அதில் வந்து நோட் பண்ணிடுங்க. இந்த நம்பரை ஒன்ஸ் அவங்க நோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் எப்போல்லாம் வர்றீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க தேவையில்லை, இந்த நம்பரை கொடுத்தாவே நாங்கள் வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணி தந்துடுவோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக அந்த கஸ்டமர் திரும்ப திரும்ப வருவாங்க. உங்கள் பிஸ்னஸுமே டெவலப் ஆகும். ஸோ வந்து கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கனால இது வந்து ஃபோட்டோஷாப் ஓனர்ஸுக்கு. நீங்கள் வந்து ஓனாக பண்ணுறீங்க, வீட்டில் பண்ணுறீங்கன்னா உங்கள் நேம் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு டிப் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு சிங்கிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா நமக்கு செட்டப் ஃபோட்டோ இருந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக அந்த பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம 4x4 பண்ணிக்கலாம். அதாவது 8 இமேஜ் வச்சு பண்ணிக்கலாம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ எகெயின் ஃபைலில் போய்ட்டு நியூவில் போனீங்கன்னா இங்கே ஃபோட்டோன்னு இருக்கும், டெம்ப்ளேட். ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு லேண்ட்ஸ்கேப் 4x6 இருக்குல்ல, இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது எனேபிளாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே 200 பிக்சல் பர் இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் 200 கொடுத்துக்குங்க. க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட் கார்டு சைஸில் உங்களுக்கு இந்த இமேஜ் டெம்ப்ளேட் வந்துடும். இப்போது வியூவில் போய்ட்டு இங்கே நியூ கைடு லேஅவுட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த கைடு வந்து செட் பண்ணுறது. ஸோ இது வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது 2 எனேபிளாக இருந்துச்சுன்னா இதை வந்து டிசேபிள் பண்ணிடுங்க. இது மட்டும்தான் எனேபிளாக இருக்கணும். மார்ஜின் எனேபிளாக இருக்கணும். இதில் டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் எல்லாத்துலேயும் 0.2 சென்டிமீட்டர் 0.2 சென்டிமீட்டர் சிஎம் 0.2 ஸ்பேஸ் சிஎம் 0.2 ஸ்பேஸ் சிஎம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு கைட்லைன் வந்துடும். ஓகே, வந்ததுக்கப்புறம் இந்த இமேஜில் வந்துட்டு
இது மெர்ஜ் ஆகிருக்கான்னு பார்த்துங்க சிங்கிளாக, ஏன்னா பேக்ரவுண்ட் லேயர் தனியாக இது தனியாக இருக்கக்கூடாது, மெர்ஜ் ஆகிருக்கணும். இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்து அப்படியே கிளிக் பண்ணதை விடாமல் இங்கே வச்சு விட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ வந்து இதை கொண்டு கரெக்டாக அந்த மூலையில் வச்சுனிங்கன்னா மூலையில் போய் செட் ஆயிரும். ஓகே, இந்த மூலையில் போய் செட் ஆகிடுச்சின்னு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் T அமைக்கி பார்த்தீங்கன்னாவே இது வந்து மூலையில் போய் செட் ஆகிடுச்சு. இப்போ எஸ்கேப் அமைக்கினீங்கன்னா அப்படியே செட் ஆயிரும். இப்போது இதை நம்ம டூப்ளிகேட் இதை வைக்க போகிறோம். இப்போது ஆல்ட் பிடிச்சிட்டு இது செலக்ட் பண்ணி கரெக்டாக இதில் ஒட்டுற மாதிரியே வச்சுக்கோங்க. ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் ஈவனாக கிடைக்கும். மறுபடியும் ஆல்ட்டு பிடிச்சி இங்கே கொண்டாந்து ஒட்டிடுங்க. ஸோ இதில் ரொம்ப கேப் இருக்கக்கூடாது, சீராக இருக்கணும். ஸோ நீங்கள் ஒட்டினேவே கரெக்டாக சீராகிடும். ஆல்ட் எகெயின் கொண்டாந்து ஒட்டிட்டிங்கன்னா கரெக்டாக சீராக கிடச்சிடும். இப்போ வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு சீராக வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி ஒன்று வச்சும் ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிரும். இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் E கொடுத்தீங்கன்னா இது வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு எல்லாம் சிங்கிளாக. மறுபடியும் ஆல்ட்டை பிடிச்சி மேலேருந்து கீழே எடுத்து கொண்ட இங்கே வச்சிங்கன்னா கரெக்டாக மேட்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக கீழே கொண்டு மேட்ச் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஒட்டுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் கீழே போய் மேட்ச் ஆகும். இந்த ஸ்பேஸ் கரெக்டாக இருக்கணும் ஈவனாக. ஓகே, அதே மாதிரி இந்த லைனுமே கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இதில் தான் நம்ம வெட்டும்போது கரெக்டாக வெட்டணும். ஸோ ஈவனாக இருக்கிறதுக்கு மறுபடியும் கண்ட்ரோல் T போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸுக்குள்ளே இது உட்காந்துடணும். இப்போ எஸ்கேப் அமைக்குங்க. இப்போ மறுபடியும் கண்ட்ரோல் E போட்டிங்கன்னா இது ரெண்டு மெர்ஜ் ஆயிரும். இப்போ நம்ம பாஸ்போர்ட்டுக்கு அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து மேனுவலாக பண்ணுற மெத்தட். இந்த இதில் இப்போ நம்ம வந்து இந்த இது வந்து செட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நிறையா கஸ்டமர் லைனில் இருக்காங்க, இல்லை நம்மளே பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது இதை வந்து ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஒன்ஸ் இதெல்லாம் செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே போயிட்டு விண்டோஸில் ஆக்ஷன் ஒன்று இருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்ஷன். இப்போ நம்ம ஆக்ஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நியூ ஆக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ஆக்ஷனோட நேம் வந்து 6x4 8 COPIES காப்பீஸ். ஓகே, இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் கீ நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம், F2 கொடுத்துக்கலாமா. F2 அமுக்குனா எனக்கு வந்து இது வந்து இந்த ஆக்ஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இதை வந்து ஷிஃப்ட்டு பிடிச்சி F2வா இல்லை கண்ட்ரோல் பிடிச்சி F2வாங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு எதுக்காவது இதை வந்து வேறு ஆக்ஷனுக்கு இதை செட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம இதை மாற்றிக்கலாம். நார்மலாக F2 வேறு எந்த ஆக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படிங்கும்போது F2வே கொடுத்துருங்க. கலர் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெக்கார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஃபைலில் போயிட்டு நியூ கொடுத்துக்குங்க. நியூ சேம் 6 இன்ச்சு 4 இன்ச்சு. ஓகே, இங்கே வந்து 200 பிக்சல் per inch. கிரியேட். இப்போ ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இமேஜை கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிரும். கண்ட்ரோல் C கொடுத்துங்க, காப்பி ஆகும். இப்போ இங்கே கொண்டாந்து கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகிரும். ஓகே, இப்போது இதை கொண்ட இந்த கார்னரில் வச்சுக்கலாம். நம்ம முதலே பண்ண சேம் ப்ராசஸ் தான், பட் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஓகே,
இந்த இடத்துல வச்சுக்கலாம். தென் இதை வந்து காப்பி பண்ணி சேம் தான் ஆல்ட்டு பிடிச்சி இப்போ நாளையும் செலக்ட் பண்ணி Ctrl E. எகெயின் முதல்ல பண்ண ப்ராசஸ் தான், இதை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறோம். Ctrl E கொடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கரெக்டாக வந்துடுது. இப்போது இதை ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ நமக்கு ஒரு ஆக்ஷன் வந்து செட் ஆகிடுச்சு 6:4. ஓகே, இப்போ இது ஒர்க்காதான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஒன்ஸ் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம், பேக்ரவுண்டாக செட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஆக்ஷனை போயிட்டு F2, நம்ம இதோட இது வந்து ஷார்ட்கட் வந்து F2 தான். கீபோர்டில் உள்ள F2 ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த ஆக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு F2. ஓகேவா, நார்மலாக F2 கொடுத்தாவே நமக்கு இங்கே வந்துடுது. ஸோ நீங்கள் எந்த இமேஜ் வச்சு நீங்கள் வந்து பண்ணாலும் இந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து ஐ வில் ட்ரை டு கிவ் திஸ் ஆக்ஷன் ஆன் திஸ் கோர்ஸ். இதில் வந்து கோர்ஸில் வந்து இந்த கோர்ஸோட அட்டாச்மெண்ட்லேருந்து இதை நான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது சிம்பிள் தான், நீங்களே நம்மளோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸில் நீங்கள் வந்து இதை கற்றுக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் நான் கொடுக்குற ஆக்ஷனை டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் பாஸ்போர்ட் சைஸ் க்ரியேட் பண்ணுறது. இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கொண்டு போய் பென்ட்ரைவ்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ டாக்குமெண்ட்டாக கொண்டு போய் நீங்கள் வந்து ஸ்டூடியோவில் கொடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாம். இல்லைனா நிறைய கலர் லேப்ஸ் இருக்குது, கொடுத்தீங்கன்னா கம்மியாக ஒரு அட்டை வந்து 5 ரூபா 10 ரூபாயிலேருந்து பிரிண்ட் போட்டு தராங்க. பட் ஆனால் நீங்கள் லோக்கல் ஸ்டூடியோவில் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும். நீங்கள் ஸ்டூடியோ ஓனர்னால் உங்களுக்கே தெரியும் அதோட லாபம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் முக்கால்வாசி ஸ்டூடியோ வந்து ஓடிட்டுருக்கு. இது ஒரு நல்ல தொழில். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.